நிலைமைக்குள்ள நம்ம வருவோம். இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? பிரேரணை பண்ணி கண்டிப்பாக செய்யணுங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, ரெகுலராக மாஸ் அட்டன் பண்ணுங்க. ஆனால் அதோடு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிடக்கூடாது. அங்கே சொல்கிற விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் எங்கே நீங்கள் செஞ்சு பார்க்க முடியும்னா, பிரேரணை பணியை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது தான். தசம பாகம் சொல்கிறோம் இல்லையா? பிரேரணை பணிக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுக்குறதும் ஒரு தசம பாகம் தான். ஏன்னா உங்கள் நேரத்தை அங்கே கொடுக்குறீங்க. அதை எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? சும்மா காசு கொடுத்துட்டு யாரோன்னா போயிடலாம். ஆனால் நம்ம இறங்கி அவங்களோட பேசுறது, அவங்களோட ஒரு உணவை பகிர்ந்து சாப்பிட்றது, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுக்கறது. ஸோ நம்மளுடைய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரம் போச்சுன்னா கிடைக்காது. ஆனால் அந்த ஒரு நேரத்தை நம்ம பிரேரணை பணிக்காக கொடுக்குறோமா? இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சர்ச்சுக்கு போங்க, ப்ரேயர் பண்ணுங்க, அதை கண்டிப்பாக பண்ணுங்க, முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க. ஆனால் அதோடு மட்டும் நின்றாமல் பிரேரணை பணிக்கான உங்களோட நேரத்தையும் கொடுங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு காசு கொடுத்துட்டு மூவ் ஆன் ஆகிடலாம். பட் ஆனால் நிறைய பேருக்கு நம்ம பேசணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய டைம் இருக்கு இல்லையா, பொன்னான நேரம் இருக்கு இல்லையா, அது தேவைப்படும். ஸோ அதை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கத்தோலிக்க திருச்சபை இருக்கு இல்லையா, அது இந்த நல்ல சமாரியனுடைய ஓமையோட அவ்வளோ அழகாக பொருந்தும். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அடிப்பட்ட அந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அதுதான் காயப்பட்ட மனித இனம். அந்த நல்ல சமாரியன் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் முதல்ல நம்மளை காப்பாற்றி என்ன கொடுக்குறாரு? தண்ணீரும் திராட்சை ரசமும் கொடுக்குறாரு. தண்ணீர் எதை குறிக்கிறதுனா திருமுழுக்கை குறிக்கின்றது. திராட்சை ரசம் அவருடைய திரு ரத்தத்தை குறிக்கின்றது. அது ரெண்டும் கொடுத்துட்டு ஒரு சாவடியில் கொண்டு போய் விட்டுறாரு. அந்த சாவடி தான் நம்ம திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை. அந்த சாவடியின் பொறுப்பாளர் நம்ம குருமார்கள், நம்ம போப் எல்லாருமே. அவங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அங்கே